இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். கவலை மீன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். தேவையான அளவு தக்காளி. நான் பழமான தக்காளின்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும் தக்காளி. தக்காளி நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். முக்கால்வாசி வெந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வெறும் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் 2 ஸ்பூனு. இது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்போ மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா தான் நல்லா குழம்பு நல்லாயிருக்கும். அரை பாதியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. புளி தண்ணியை நல்லா கரைச்சி அது ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நான் மாங்காய் போட போகிறதுனால கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அந்த மாங்காவும் அவ்வளோ புளிப்பாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும் புளிப்பு. இப்போ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாங்காய் ஒரு ஃபுல் மாங்காய் போட்டிருக்கேன் நான்.
தேங்காய் ஒரு 1/4. நான் ஒரு 3 பத்தை எடுத்துருக்கேன். நீங்கள் அரைச்சி அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அலசி வச்ச மீன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மீனை போட்டுக்கோங்க. ரொம்ப கலராதீங்க, மீன் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பை பாய்.